அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். மீன ராசிக்கார நேயர்களே, இனி கண்ணீர் விட்டாலும் இது தெய்வம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு. நவம்பர் 1க்கு பிறகு இது நடந்தே தீரும். மீன ராசிக்கார நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு ஆசை இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு ஆசைக்காக நீங்க படாத பாடுபட்டிருப்பீங்க. வாழ்க்கையில எவ்வளவோ நபர்களுக்கு எவ்வளவோ ஆசைகள் கனவுகள்லாம் இருக்கு. ஆனா இந்த மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஆசை தான் வாழ்க்கையில, ஒரே ஒரு ஆசை, அதுவும் சின்ன ஆசை. இந்த ஒரு எளிமையான சிறிய ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கணுன்றது இவங்களுடைய எண்ணம். இந்த ஆசையை நிறைவேற்றிக்கணும் அப்படின்றதுக்காக இவங்க ஒவ்வொரு நாளும் முயற்சி பண்ணி பண்ணி தோல்வி அடைந்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த மீனராசியினுடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகம் பெரிய ஒரு விஷயமா இருக்கும். யாரை இவங்க நம்புறாங்களோ அதிகமா, இந்த மீனராசிக்காரர்கள் யாரை அதிகமா நம்புறாங்களோ, இந்த நம்பிக்கையின் மூலியமா மிகப்பெரிய துரோகங்கள் நடந்துடும். மீனராசி முழுவதுமாக இதுல இழ முடியாத அளவுக்கு சிக்கிப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா, இந்த மீனராசிக்காரருடைய வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா படாத துன்பங்கள் தான். எல்லா வகையான துன்பங்களையும் பட்டாங்கன்னு தான் அர்த்தம். எதுவும் படாத துன்பங்களே கிடையாது. எல்லா வகையான கஷ்டங்களையுமே இவங்களுடைய வாழ்க்கையில தான் இவங்களை தேடி வந்துகிட்டே இருக்கு. இவங்க முயற்சி பண்ணுவாங்க, வாழ்க்கையில எல்லா கஷ்டங்களும் தீரணும், நன்மைகள் நடக்கணும், நல்லது நடக்கணும்னு. ஆனா இவங்களுடைய வாழ்க்கையில இவங்களுக்கு எழுதப்பட்ட விதியோ என்னமோ, எப்ப பார்த்தாலும் துன்பம் தான், என்னைக்கு பார்த்தாலும் கஷ்டம்தான். தீர்வுன்றது ஒண்ணு இவங்களுடைய வாழ்க்கையில இல்லவே இல்லை. இவங்க முயற்சி பண்ணாமல் இல்லை, இந்த மீனராசிக்காரர்கள் எல்லா பக்கமும் இருந்து முயற்சி பண்ணி பண்ணி துவண்டு போய் வேற வழி இல்லாம கடைசியில இதாண்டா அப்படிதான் வாழ்க்கை, இந்த வாழ்க்கை தான் அப்படிதான் வாழணும் அப்படின்னு கிடைச்ச வாழ்க்கைய அப்படியே வாழ்றாங்க. இவங்க இஷ்டப்பட்டு வாழ்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பங்கள் தான் நிறைஞ்சிருக்கு. இந்த மீனராசியில சொல்ல போனா மீன் செத்து கருவாடே ஆகிப்போச்சு, இன்னும் வாழ்க்கை மாறலையா அப்படின்ற எண்ணம் எல்லாம் இவங்களுக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும். ஏன் பிறந்த நான் மீனராசியில, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்ற கேள்விதான் இவங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா மீனராசியில பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில அவ்வளோ கஷ்டங்கள், கஷ்டத்துக்கு மேல கஷ்டம், சந்தோஷமே இல்லை, நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு. ஆனா இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. என்னன்னா, இவங்களுக்கு ரொம்ப அன்பு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் இவங்களை சுத்தி இவங்க கூடவே இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல் நாளா நிற்பாங்க. இவங்களை விட்டு எங்கேயும் தனியா போக மாட்டாங்க. இவங்களுக்காக ஒருத்தங்க இருப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். ஒருத்தங்க அவங்களுக்காக இருக்கவும் செய்வாங்க. இந்த மீனராசியில இன்னொரு விஷயம் என்ன தெரியுமாங்க, குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இவங்க மேல கொஞ்சம் நம்பிக்கை இருக்கும். அப்படியே விட்டுற மாட்டாங்க. பாசம் இருக்கும், ஆனா ஒரு சில நபர்கள் வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. குடும்பத்தார்களுக்கு இந்த மீனராசி மேல ரொம்ப பாசம் இருக்கும். அப்படியே நம்ம குட்டி மீன்லாம் பார்த்து பார்த்து வளர்ப்போம் பார்த்தீங்களா, கடைகள்ல வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து, அந்த மாதிரி இந்த மீனராசி மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்க. ஆனா எல்லாரும் பாசத்தை வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க. அதுதான் இங்க பெரிய பிரச்சனை. இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பல நபர்கள் அவங்களுடைய பாசத்தை வெளியே காமிச்சிக்காம உள்ளுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கிறதுனால இந்த மீனராசினுடைய வாழ்க்கையில பெரிய நன்மைகள்னு ஒரு விஷயம் நடக்காமலே போயிடுச்சு. யார் யாரெல்லாம் இவங்களுக்கு வேணும், இவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்க தான் இவங்களை முதல்ல விட்டு போகக்கூடிய நிலைமையும் ஏற்பட்டிருக்கு. இந்த மீனராசினுடைய வாழ்க்கை பிரோஜனமற்ற வாழ்க்கைன்னு அவங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும். இந்த வாழ்க்கையை வாழ்றதுக்காக நான் பிறந்தேன், இதெல்லாம் ஒரு வாழ்க்கைன்னு நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம் சாமி, என்னை உன் கூட கூப்பிட்டுக்கவேன் சாமி, நான் ஏன் இப்படி தனியா இப்படி தள்ளாடணும், இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு நான் வாழ்க்கையை வாழணுமா சாமின்னு மனசு நொந்து இருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள் அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லைங்க. இந்த மீனராசியினுடைய தலையெழுத்து முழுமையாக மாறப்போகிறது. எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீங்கள் வாழப் போகிறீர்கள், என்ன நடக்கப் போகுது என்பதை பற்றியெல்லாம் நம்ம இப்போது தெள்ள தெளிவாக பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறேன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, சரிங்களா? சரி, உங்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா மனம் மகிழும்படி சில சம்பவங்கள் நடக்கும். ஆடை அலங்கார பொருட்களை வாங்கி உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்கள் மகிழ்வீங்க. உங்களுடைய வீட்டுக்கு விருந்தாளிகள் வருவார்கள். அவர்கள் மூலியமா நீங்க சந்தோஷப்படுவீர்கள். அவர்கள் மூலியமா நற்செய்தியும் உங்களுக்கு கிடைக்கும். பணவரவு என்பது இந்த மாதத்தில் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்க போகுதுங்க. தொடக்கத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்க போகுது. நீண்ட தூர தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல தகவலாகவே வந்து சேரும். உங்களுடைய தூரத்து சொந்தக்கள் மூலியமாக உங்களுடைய வாழ்க்கையில நடைபெறாமல் இருந்த
ரொம்ப நாளாக நடக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் நடக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்தினும் சாதகமான பலன்கள் என்பது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் நீங்கள் வெற்றி காண்பீர்கள். எதிர்பார்த்த பணம் கைக்கு வந்து சேரும். திருப்திகரமான லாபம் தொழிலும் வியாபாரத்திலும் இருக்கும். பங்கு சந்தையில் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சங்குகள் மூலியமாக லாபம் என்பது அதிகரிக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பணப்பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சரி, மற்ற பிரச்சனையும் சரி, அது நீங்கும். கடன், நீங்கள் நகை அல்லது வீட்டு நகை கடன் அப்படின்னு வாங்கி வைத்திருக்கக்கூடிய அனைத்து கடன்களும் உங்களுக்கு நீங்க போகிறது. உங்களுடைய திறமைகளால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க உயரத்துக்கு போவீங்க. உங்களுடைய திறமைகள் மூலியமா வெளிப்படும் போது மூலியமா உங்களுடைய உயர் அதிகாரிகள் உங்களை பாராட்டுவார்கள். முக்கியமாக நீங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்வது மூலயமா உங்களுடைய உயர் அதிகாரிகளுக்கு உங்கள் மீது நல்ல நம்பிக்கை என்பது உண்டாகும், கடின உழைப்பினால் மட்டுமே. உங்களுடைய உழைப்பின் மூலியமாக நீங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் எளிதில் அடைய முடியும். ஏன்னா நீங்க எல்லாத்தையும் தெளிவா புரிஞ்சு சரியா பண்ணக்கூடிய நபராக இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில சக ஊழியர்கள் நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் என்பது, உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது கொஞ்சம் நீங்கும். குடும்பத்துக்குள்ள ஓரளவுக்கு நன்மைகள் ஏற்படும். முக்கியமாக கணவன் மனைவிக்கு இடையிலாக இருந்து வந்த கருத்து வேறுபாடு என்பது கொஞ்சம் நீங்கி ஒற்றுமை ஏற்படும். இவர்களுக்குள் வெகு நாட்களாக ஒரு சண்டை சச்சரவு என்பது தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அதற்கு தீர்வு என்று இல்லாமல் இருந்திருப்பார்கள் இந்த மீனராசிக்காரர்கள். அதற்கான தீர்வு என்பது கிடைக்கும். உங்களுடைய குழந்தைகள் முன்னேற்றத்தில் ஆர்வம் காட்டுவீர்கள். அவர்களால் பெருமை சேர்க்கப்படும். உங்களுடைய புதிய நண்பர்கள் கிடைப்பதன் மூலியமா நன்மைகள் உண்டாகும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய தந்தை தாயார் உங்களுடைய பிள்ளைகளின் உடல்நிலையை கவனத்தில் கொள்வது முக்கியமான காலங்களாக இப்போது இருக்கிறது. சுப செலவுகள் என்பது அதிகரிக்கும். உங்களுடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா காய்ச்சல், ஜுரம் போன்ற வியாதிகள் உங்களை தொற்று போல் பரவி கொண்டு வந்து கொண்டிருக்கும். அதனால் உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனித்துக் கொள்வது முக்கியமாக இருக்க வேண்டியது இந்த மீனராசிக்கு இருக்கிறது. பணவரவு என்பது கூடுதலாக இருப்பதால் நீங்கள் செலவுகளை அதிகரிப்பீர்கள். இதனால் வீண் செலவுகள் என்பது அதிகரிக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்துப்பது நல்லதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் செல்வங்களை சேர்த்து வச்சுங்கன்ற போது எதிர்பார்க்காத நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் லாபகரமாக அமையும். அதற்கு இந்த செல்வத்தை செலவழிச்சுங்கன்ற போது கண்டிப்பாக நல்லதை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுடைய நண்பர்கள் மூலியமாக ஒரு சில நன்மைகள் உங்களை தேடி வரும். முக்கியமாக உதவி தேவைப்படும் போது அவர்கள் தான் உங்களுக்கு முதல் கரம் நீட்டி உங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பார்கள். நீங்கள் தேவையற்ற இடங்களில் வீண் பேச்சுகள் பேசுவதால் விவாதங்கள், சண்டை சச்சரவுகள் ஏற்படலாம். அதனால் நீங்கள் வெளி இடங்களிலும் சரி, மற்றவருடைய பிரச்சனையிலும் சரி, நீங்கள் தலையிடாமல் இருப்பது இந்த மீனராசிக்கு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. நீங்கள் பொது இடங்களில் பார்த்தீங்கன்னா மற்றவர்களை பற்றி குறை கூறுவதும் பொதுவான கருத்துக்களை வைப்பதும் என்று இருப்பது தவறுதலாக ஒரு விஷயமாக மாறலாம். அதனால் நீங்கள் பொது இடங்களை வச்சு எந்த ஒரு காரியத்தையும் மற்றவங்களை பற்றியும் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றியும் பேசாமல் இருப்பது மீனராசிக்கு நல்லது. உங்களுடைய தைரியத்தின் மூலியமாக உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் என்ன ஒரு விஷயத்தை அடைய நினைச்சாங்களோ அதை அடைவாங்க. அதனால் நீங்கள் தைரியமாக உங்களுடைய பிள்ளையிடம் ஊக்குவீங்கள். அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் அவர்களால் செய்து கொள்ள முடியும். உங்களுடைய வாழ்நாள் பிரச்சனைகளுக்கான தீர்வும் இப்போது கிடைக்கப் போகுது. நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுடைய வாழ்க்கையில் தெய்வம் எடுத்த முடிவுங்கிறது நல்லதாக இருக்க போகுது. நீங்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்கக்கூடிய காலங்கள் இப்போது வந்துவிட்டதுங்க. இந்த மீனராசியில் இருக்கிற எல்லா துன்பங்களும் நீங்கி ஆனந்த கண்ணீர் வடித்து உங்களுடைய குடும்பத்தோடு நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. நினைத்ததை விட பெரிய அளவிலான நன்மைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. இந்த மீனராசினுடைய வாழ்க்கை முழுவதுமாக மாறி நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய நாள் காலங்களாக இப்போது அமைகிறதுங்க. நீங்கள் முழுமையான மனசுடனும் நம்பிக்கையுடனும் இருங்கள். அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக அமையும். சரி, நீங்கள் ஒரு பரிகாரத்தை செஞ்சால் இன்னும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்பட ஆரம்பிக்கும். குரு பகவானுக்கு நீங்கள் வியாழக்கிழமையில சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு வாங்க கோயில்களில். அப்படி இல்லைன்னா உங்களுடைய வீட்டில் குரு பகவானை வேண்டி நீங்கள் ஒரு தீபம் ஏற்றினாலும் போதுமானது. எந்த ஒரு பரிகாரம் செய்வது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அளவில் மாற்றங்களும் நன்மைகள் நடக்கும். நம்பிக்கையோடுங்கள். நீங்கள் நம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் மீனராசிக்காரர்கள் செய்தாலும் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக மாறி நல்லது நடக்கும். நம்புங்கள், நல்லது நடக்கட்டும். நன்றி, வணக்கம்.